டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக சிங்கப்பெண் அதிரடி படையை விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிட்டாரு. அவர்கள் பொறுப்பேற்றதுலேருந்து தாவேகா அரசு பொறுப்பேற்றதுலேருந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இப்படின்னு பல குற்றச்சம்பவங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு. அப்படின்ற பட்சத்தில் சிங்கப்பெண் ஒரு படையை உருவாக்குறேன் நீங்களே சார், எங்கே சார் அப்படின்னு எல்லாரும் கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டு என்ன பண்ணாங்க, தொலைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில், அதாவது 2-3 வாரத்துக்கு முன்னாடி சிங்கப்பெண் அதிரடி விரைவு படை அப்படின்றது இனாக்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரு அரங்கம் உள்ளரங்கம் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் கணக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த காசை போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணாங்க. ஆனால் திடீர்னு தன்னுடைய உதவியாளர், இந்த ரூட் அமைப்பு இருக்கிறதுல ஜெகதீஷ் பழனிசாமி, அவங்களுடைய வீட்டு கிரகப்பிரவேசம் அப்படின்னும் பொழுது விஜய் அவர்கள் எனக்கு மக்கள் பிரச்சனை ரொம்ப முக்கியமா, இல்லை என்னுடைய மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமா அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் முக்கியம், மக்கள் ஃபங்க்ஷன் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு உதாரணத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, ஜெகதீஷ் பழனிசாமி வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு என்ன பண்ணாரு, போய் சிறப்பிச்சார். ஸோ இதுக்காக செலவுகள் வந்து பயங்கரமாக பணம் செலவாயிருச்சு. ஏன்னா அந்த ஆடிட்டோரியம் புக் பண்ணதாக இருக்கட்டும், அது மாத்திரம் மைக் செட்டு, லைட்டு, இது போல் அந்த ஃப்ளவர், இது மாதிரி பல ரூபாய்கள் வந்து என்ன பண்ணிருக்கா, மக்களுடைய பணம் செலவழிஞ்சிருக்கு. அரசு விழாவல் இல்லைச்சா, அரசு விழாக்கள்களை எல்லாம் காசு தானே கொடுத்தாங்க, எல்லாம் சும்மா பண்ணுவாங்க. அப்போ அரசு விழாக்கள் அப்படின்னும் போது இதனால பல ரூபாய்கள் வந்து செலவழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் போது இது மட்டும் இந்த மக்கள் பணத்தை நான் ₹1 எடுக்க மாட்டேன், வீண் விரயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாக்குறுதியாக என்ன பண்ண கூட சொன்னார். ஆனால் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படையை ஓப்பன் பண்ண வாங்க சார் அப்படின்னா, இல்லை அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க, கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமியோடைய இல்ல திறப்பு விழாவுக்கு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். சரி, இப்படி இருக்கும்போது எல்லாரும் கேட்டாங்க. அப்போ வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒரு மேலே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு விமர்சனம் முன்னிச்சாங்க. எப்போ சார் ஓப்பன் பண்ணுவீங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, காணாமல் போயிடுவாங்க போல இருக்குது, சட்ட ஒழுங்கு சந்திரிக்கை இருக்க போல இருக்குது, சுடுகாடாக மாறிடும் போல இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. சரி, எப்போ தான் ஓப்பன் பண்ணுவார், ஏன்னா விஜய் அவர்கள் ஓப்பன் பண்ணுவார் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் இந்த குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1 மாதம், இந்த 1 மாதத்துக்குள்ளே எக்கச்சக்கமான குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை எப்படி ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கேள்விகள் வைக்கப்பட்டது. இதுக்காக ஒரு முன்னோட்டங்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா அறிவிச்சாங்க. ஒரு ஐஜி தலைமையில் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சம்பவங்களாக முன் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படையில் ஒரு பெண்ணுக்கே ஒரு காவலர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழும்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அம்மா பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது தான். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் இது வந்து பிங்க் பேட்ரோல் அப்படின்றது தான். இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பெயிண்ட் அடித்து பேரை மாற்றி சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு, மக்களை ஏமாத்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்பட்டது. உண்மையிலேயே இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த டைமில் இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஓப்பன் பண்ணதில் பயங்கரமான குளறுபடிகள் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு விவாதமும் வந்திருக்கு. பொதுவாக இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படைக்கு என்ன வேலை அப்படின்றது தான் எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. என்னன்னா, இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோனில் ஆப்போ இல்லை எதுவோ ஒரு இன்டிமேட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறை வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே சொல்கிறாங்க. இது ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை நண்பன் அப்படின்ற ஆப்பெல்லாம் வந்து காவல் ஆப்பு அப்படின்றதெல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில தொய்வுகள் இருந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்பட்டது. அது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை திமுக ஆட்சி காலத்திலும் சரி, பல தொய்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை அப்படிலாம் இருக்காது. நீங்கள் சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, வந்து நின்றுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. விஜய் தலைமையிலான இந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இவங்க ஏஐ வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை என்ன அப்படின்னா என்ன, இவங்களோட வேலை என்ன அப்படின்றது ஒரு ஏஐ வந்து என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணி விட்டாங்க. இந்த ஏஐயில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அந்த தமிழ்நாடு அரசு அப்படின்னு வரல, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஹிந்தி வேர்டெல்லாம் வருது, வாய்மையை வெல்லும் அப்படி ஒரு கவர்மெண்ட் லோகோவே நீங்கள் தவறாக சித்தரித்து என்ன பண்ணுறீங்க, ஏஐயில் என்ன பண்ணுறீங்க, வெளியிடுறீங்க. ஏன் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு சொந்தமாக எடிட் பண்ண தெரியாதா,
ஸோ ஆட்களை நடிக்க வைக்க தெரியாதா? என்னங்க நீங்க சினிமா துறையிலேருந்து வரீங்க, உங்களுக்கு தெரியாதா எப்படி இப்படி இருக்குன்னு? ஒரு கவர்மெண்ட் லோகோவை எப்படி நீங்க வந்து கொச்சைப்படுத்துற விதமாக தானே இருக்குது. இப்போ நீங்க தேசிய கொடியை அவமதிச்சா எந்த அளவுக்கு வந்து தவறு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே சமயத்துல ஒரு மாநிலத்தினுடைய ரட்சணை, அதாவது லோகோ வந்து எந்த அளவுக்கு ஒரு அசிங்கப்படுத்தியிருக்காங்க, கேவலப்படுத்தியிருக்காங்க. அப்படி அந்த ஏஐல தமிழ்நாடு அரசு அப்படின்றத இந்தியில, அது இந்தி வேர்டா என்ன வேர்டுன்னு நம்மளுக்கு தெரியல, ஏதோ ஒரு வேர்டு வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம கீழே வாய்மையை வெல்லும் அப்படின்றது அதுவும் ஏகப்பட்ட இதுவா இருக்குது. பின்னாடி ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றத கூட தமிழ்ல வந்து வேற மாதிரிலாம் வருது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு குளறுபடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, காவல்துறையில அந்த அணிவகுப்பெல்லாம் வந்து என்ன பண்ணது நடந்தது. ஒரு முதல்வராக வரும்போது அவர், அதாவது ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா முதலமைச்சரா அரசு விழா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்றதையும் இங்கே நம்ம என்ன பண்ணணும், பதிவு பண்ணணும். ஏன்னா அதை பதிவு பண்ணலன்னு வச்சுக்கேன், பின்னாடி கமெண்ட்ல திட்டுவாங்க, யோ எங்க முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் அரசு விழா நடத்துறாரு, இதை பதிவு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் கூட பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம பதிவு பண்ணிடலாம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஃபர்ஸ்ட் நடக்கிற அரசு விழா அப்படின்றது கூட இங்கே நம்ம எடுத்துக்கலாம். இதுல எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுவாங்களா அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. அதுல இருந்து எது மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்க சொன்னாங்க, முதல்வர் சி ஜோசப் விஜய் தலைமையில் நடத்துகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுமா அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. அதுல இருந்து எது மாற்று கருத்துல. ஸோ அடுத்தபடியா நம்மளுக்கு வந்து மேட்ருக்கு வந்துருவோம். என்ன அப்படின்னா, இந்த அணிவகுப்பெல்லாம் நடந்ததுல, காவல்துறை அணிவகுப்பு அதெல்லாம் நடந்தது. அதுல காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா இசை வாசிப்பாங்க. இப்போ காவல்துறைக்குன்னு சில அந்த மியூசிக்லாம் இருக்குது, அதெல்லாம் வாசிப்பாங்க. பொதுவாக எல்லா அரசு நிகழ்ச்சியிலும், காவல்துறை அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த அணிவகுப்பு நடக்கிறது அப்படின்றது சகஜம். அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில், எல்லா ஆட்சி காலத்திலும் இது இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க காவல்துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மியூசிக் வாசிப்பாங்க. இதில் பொதுவாக தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருந்ததை நான் கேட்டிருக்கேன். அதே போல் வந்தே மாதரம் பாடல் பாடுறது நான் கேட்டிருக்கேன். ஜனகணமன அதுவும் பாடுறது நான் கேட்டிருக்கேன். இது தவிர்த்துட்டு காவல்துறை சார்பாக என்ன பண்ணுவோம், சில பாட்டுகள்லாம் இருக்கும், அது அரசு துறை சார்ந்த பாட்டுகள்லாம் இருக்கும். ஸோ அதுவும் என்ன பண்ணுவாங்க, அந்த மியூசிக்லாம் நான் வாசிச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனா இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு சினிமா முதலமைச்சர் வந்து உக்காந்துருக்கிறாரு, அவரை குஷிப்படுத்தணுன்றதுக்காக சினிமா பாடலை வாசிச்சிருக்கிறாங்க இந்த காவல்துறையினர். இது எந்த அளவுக்கு ஒரு செயல் அப்படின்றத, நேயர் விருப்பம், அதாவது சிஎம் உடைய விருப்பம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆலப்போரா தமிழன், இந்த பிகில் படத்துல வரல ஆலப்போரா தமிழன் அப்படின்ற பாடும் சிங்கப்பெண்ணை பாடும் என்ன பண்ணிடுறாங்க, வாசிச்சு பட்டைய கிளப்பி இருக்கிறாங்க. இது அரசு நிகழ்ச்சியா இல்ல சினிமா நிகழ்ச்சியா அப்படின்னு எதிர்கட்சிகள் டாரா கிழிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் புரோட்டோகால் என்ன அப்படின்றத கொஞ்சம் கத்து கொடுங்க ஐயா. தமிழக வெற்றி கழகத்துக்கு புரோட்டோகால் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு சிஎம்மா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இது வந்து மற்ற மாநிலத்துல பார்த்து கேலி கிண்டல் செய்யற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போயிருச்சு. அந்த அளவுக்கு தமிழ்நாட தலகுனிய வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். தமிழ்நாட தலகுனிய விடமாட்டேன்னு சொன்னவரு மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட தலகுனிய வச்சிருக்கிறவரு விஜய் அப்படின்றத எழுதிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் எப்படி ஆட்சி செய்ய போகிறார் அப்படின்ற ஒவ்வொரு நகர்வுகளையும் இங்க கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. வட மாநிலங்கள்ல இருக்கிற மீடியாக்கள் கூட என்ன பண்றாங்கன்னா விஜயோட அரசை உற்று நோக்கி பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு மாநிலத்துல சினிமா பாடல் பாடியிருக்காங்க, வாசிச்சிருக்கிறாங்க. அந்த காவல்துறையில வந்து அரசு நிகழ்ச்சியில இது வரைக்கும் எதனா ஒரு ஆட்சியில் இது நடந்திருக்காங்க. இதுதாங்க மாற்றம். இந்த மாற்றத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கேள்வி கேட்பாங்க, தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி யாருன்னா இது மாதிரி வாசிச்சிருக்கீங்களா, எந்த கவர்மெண்ட்லன்னா இப்படி வாசிச்சிருப்பாங்களா, எங்க அண்ணா ஆட்சியில வாசித்தாங்க பார்த்தீங்களா, இதுதான் ரெக்கார்ட் பிரேக். மாற்றம் மாற்றம் மாற்றம்னு மக்கள் கேட்டீங்களே, எவ்வளோ பெரிய மாற்றத்தை விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் மக்களே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ எப்படி எவ்வளோ கான்ட்ரவர்சி வந்தாலும் எப்படி வந்தாலும் இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை அப்படின்றது ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சினிமா பாடல்லாம் வாசிங்க, எந்த பாடல்லாம் வாசிங்க, ஆனால் நாங்கள் எங்கள் சிஎம் சாரை குழு 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 குழுன்னு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சிருக்கிறாங்க காவல்துறையினர். ஒருவேளை காவல்துறையினரே இதை வந்து என்ன பண்ணாங்க, முன் வந்து வாசிச்சாங்களா இல்லை யாரோட ப்ரெஷர்னா இருந்ததா அப்படின்றது இனி வரும் காலங்களில் தான் நம்ம வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆனால் இதுதான் முதல் முறை எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியிலையும் சினிமா பாடலை வாசித்த காவல்துறையினர் அப்படின்றதுல எந்த கவர்மெண்ட்ல இல்லை, இது தாவேக்கா அரசுல மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமாக
மாற்றுக்கிறது இல்லை. ஸோ எத்தனை கான்ட்ரவர்சிகள் வந்தாலும், எத்தனை பேச்சுகள் ஏச்சுகள் வந்தாலும் ஒரு வழியாக சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இனி பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கடுமையான சட்டங்கள் இருக்கும், சாஃப்டா சொல்றேன்னு வச்சுக்காதீங்க, வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற பொறுத்து போகலாம். இதை பற்றி கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.